சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க அமைச்சர் வீட்ல வந்துட்டு ராஜாங்கத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் வந்த உடனே இங்க ராஜாங்க வந்துட்டு மோகனாவ கூப்பிட்டு பார்க்க சொல்றாங்க. "மோகனா கால் வருது பாரு, யாரு பார்க்குறா?" அப்படிங்கிற மாரி இங்க மோகனா கிட்ட ராஜாங்க சொல்றாரு. உடனே மோகனா வந்துட்டு அந்த கால் எடுத்து பேசுறாங்க. அப்படி பேசும்போது தான் அமைச்சர் வீட்ல இருந்துட்டு அமைச்சரோட மனைவி வந்துட்டு மோகனாட்ட பேசுறாங்க. "என்ன மோகனா எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க அமைச்சரோட மனைவி வந்துட்டு மோகனாட்ட பேசிட்டு இருக்காங்க. அது மோகனா வந்துட்டு, நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு மாரி கேட்கவும், அதுக்கப்புறம் தான் என் அமைச்சரோட மனைவி வந்துட்டு சொல்றாங்க. "அது ஒண்ணும் இல்ல மோகனா, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் கால் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பதான் எங்க மோகனா வந்துட்டு கேட்குறாங்க. "சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், அதுக்கப்புறம் தான் இங்க அமைச்சரோட மனைவி சொல்றாங்க. "அது ஒண்ணும் இல்லங்க. நம்ம மங்க வந்துட்டு பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் கால் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி இங்க அமைச்சரோட மனைவி வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே எங்க மோகனா வந்துட்டு, "அப்படியா! ரொம்ப சந்தோஷங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க மோகனா சொல்லிட்டு இருக்காங்க, "நம்ம வீட்லயும் வந்துட்டு எங்க மருமகளும் முழுகாம தான் இருக்கா. இப்போ அங்க மங்க வேற வந்துட்டு பிரெக்னன்ட்டா இருக்கா. ரொம்ப சந்தோஷங்க. 2 வீட்லயும் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது." அப்படிங்கிற மாரி இங்க மோகனா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க அமைச்சரோட மனைவி வந்துட்டு சொல்றாங்க, "ஆமா மோகனா, நாங்க ஏற்கனவே அங்க வந்தப்ப நீங்க சொன்னீங்கல்ல, தமிழ்ச்செல்வி வந்துட்டு பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாரி. நீங்க அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக்கப்லாம் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கேன்லாம் பண்ணீங்களா?" அப்படிங்கிற மாரி இங்க அமைச்சரோட மனைவி கேட்கறாங்க. அது மோகனா வந்துட்டு, அது வந்துட்டு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க அமைச்சரோட மனைவி வந்துட்டு, "என்ன மோகனா நீங்க போய் பார்க்கலையா? அவ வந்துட்டு எவ்வளோ நாள் ஆகுது? இப்போவாச்சும் முதல் ஸ்கேனாச்சும் நீங்க போய் எடுத்துருக்கணும்ல. அது கூட எடுக்காம பார்த்துருக்கீங்க தமிழ்ச்செல்விக்கு." அப்படிங்கிற மாரி இங்க அமைச்சரோட மனைவி கேட்கவும், அப்பதான் இங்க மோகனா வந்துட்டு, "அது ஒண்ணும் இல்லங்க. நாங்க ஹாஸ்பிட்டல்லாம் போல. எங்க அத்தை தான் வந்துட்டு, அவங்க நாட்டு மருந்து தானே குடுத்துட்டுருக்காங்க. அந்த கரு வந்து நல்லா வளரணும் அப்படிங்கிற மாரி. அதனால நாங்க இதுவரைக்கும் முதல் ஸ்கேன் கூட எடுக்கல." அப்படிங்கிற மாரி எங்க மோகனா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க அமைச்சரோட மனைவி வந்துட்டு, "அப்படிலாம் விடாதீங்க மோகனா. நீங்க தமிழ்ச்செல்விய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாருங்க. நாங்க கூடம் எங்க மருமகள அப்படிதான் பார்த்தோம். அப்பதான் வந்துட்டு என்ன ஏது சொல்லி தெளிவா தெரியும். அப்பதான் அவ எந்த கண்டிஷன்ல இருக்கா, அவ ஹெல்த்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி தெரிய வரும்." அப்படிங்கிற மாரி இங்க அமைச்சரோட மனைவி சொல்லவும், அந்த பக்கம் மோகனா வந்துட்டு, "சரிங்க, நான் போய் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க அமைச்சரோட மனைவி வந்துட்டு, "சரி மோகனா நான் வைக்கிறேன். நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு தமிழ்ச்செல்விக்கு ஹெல்த்லாம் எப்படி இருக்கு? அந்த குழந்தை எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி கேட்டு எனக்கு சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க மோகனா வந்துட்டு கால் கட் பண்ணிட்ட பிறகு மனசுல நெனச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்துட்டு தமிழ்ச்செல்வி எதுவுமே கண்டுக்காம இருக்கோம். இவ்வளோ நேரத்துக்கு தான் அவள செக் பண்ணியிருக்கணும். ஆனா எதுவுமே செக் பண்ணாம நம்மளும் அத கண்டுக்காம விட்டோம். இது நம்ம மேல தப்பு தான். இவங்க சொல்லவும் இதெல்லாம் ஞாபகம் வந்தது. நம்ம முதல்ல போயிட்டு இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு இங்க மோகனா நேரா போயிட்டு ராஜாங்கத்துக்கு சொல்றாங்க. இந்த மாரி அமைச்சரோட மனைவி தாங்க கால் பண்ணாங்க. அங்க வந்துட்டு அவங்க மருமகள் வந்துட்டு பிரெக்னன்ட்டா இருக்காங்களாம். அந்த விஷயம் சொல்ல தான் கால் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி இங்க மோகனா சொல்லவும், இங்க ராஜாங்கம் வந்துட்டு, "அடடா! ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. இத சொல்ல தான் கால் பண்ணாங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "ஆமாங்க. அதுதான் கால் பண்ணாங்க." அப்படிங்கிற மோகனா சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க மோகனா இன்னொரு விஷயம் சொல்றாங்க. "ஏங்க அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. நம்ம தமிழ் வந்துட்டு முழுகாம தான் இருக்கா. அவள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் பார்க்க சொன்னாங்க. அவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா தான் என்ன ஏது சொல்லிட்டு தெளிவா சொல்லுவாங்களாம். அவங்க தான் வந்து சொல்லிவிட்டாங்க. இதுக்கு நீங்க தாங்க ஏதாவது பண்ணணும்." அப்படிங்கிற மாரி இங்க மோகனா ராஜாங்கத்த சொல்ல, இங்க ராஜாங்கம் ஒரு சரி யோசிக்கிறாரு. பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் தான் இங்க பக்கத்துல அப்பத்தா வந்துட்டு, "ராஜாங்கம் ஐயா, நம்ம வந்துட்டு அந்த தமிழ் மேல தான் கோவத்துல இருக்கோம். அந்த புள்ள வந்து என்ன பண்ணுச்சு, அவ வயித்துல ஒரு குழந்தை மேல நம்ம வந்து கோவத்த காட்ட வேணாம். நம்ம போயிட்டு அந்த குழந்தை நமக்கு முக்கியம். அந்த குழந்தை நம்ம வீட்டோட வாரிசுயா. இத வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமா விட்டுறக்கூடாது. நானும் வந்துட்டு உனக்கு தெரியாம தமிழ்ச்செல்வி வந்துட்டு அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, நெறைய நாட்டு மருந்துலாம் குடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டா நீ கோவப்பட்ட சொல்லுன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லாம இருக்கேன். ஆனா இப்ப பாத்தியா, அமைச்சர் வீட்லேருந்து அவங்க சொல்லவும் இதெல்லாம் உனக்கு புரிய வருது. இந்த விஷயத்த நம்ம இப்படியே விடக்கூடாதுய்யா. தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு, முதல்ல வந்து ஸ்கேன் எடுக்கணும்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க மோகனா சொல்லவும், இந்த பக்கம் ராஜாங்கம் வந்துட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்க சனாதி சொல்றாரு, "ஆமாண்ணே, இந்த மாரி விஷயத்துல நம்ம கோவத்த காட்ட வேணாம். குழந்தை இப்ப எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம தமிழ்ச்செல்வி வந்துட்டு இப்ப எப்படி இருக்கா? அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியம். இப்போதைக்கு நம்ம எதனா பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்க ராஜாங்க வந்துட்டு, "சரி சன்னாசி, ஆத்தா வந்துட்டு ஏதாவது சொல்றாங்க. அப்பனா எல்லாமே சரியா தான் இருக்கும். நீ என்ன பண்ற அப்படின்னா, உடனே டாக்டர் கிட்ட வந்துட்டு ஒரு அப்பாயின்ட்மென்ட் வாங்கி குடுத்துரு சன்னாசி. நம்ம பேர சொல்லி." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்க சொல்றாரு. அதுக்கு சன்னாசி வந்துட்டு, "சரிண்ணே, நான் உடனே வந்துட்டு டாக்டருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்ட்மென்ட் போட்டுறேன்." அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாங்க வந்துட்டு, "மோகனா, நான் வந்துட்டு சன்னாசி சொல்லிட்டேன். டாக்டர் கிட்ட சன்னாசி வந்துட்டு ஒரு அப்பாயின்ட்மென்ட் போட்டுறா போல. நீயும் அந்த புள்ளையும் போயிட்டு என்ன சொல்லி ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஆத்தாவ கூட கூட கூட்டிட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்க சொல்லிறாரு.
அதுக்கப்புறம் தான் எங்க மோகனா வந்துட்டு, "சரிங்க, நான் வந்துட்டு தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு போயிட்டு வந்துர்றேன் ஹாஸ்பிட்டலு" அப்படிங்கிற மாரி எங்க மோகனாவும் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது, இங்க பக்கத்துல சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி எல்லாருமே நின்னுட்டுருக்காங்க. அப்பதான் இங்க சாவித்திரி சொல்றாங்க, "அண்ணே இது ரொம்ப முக்கியமாண்ணே. அவள தான் வந்து நம்ம பார்க்கணுமா. இதெல்லாம் வந்துட்டு என்னண்ணே, அவ பண்ண விஷயத்தலாம் நீங்க மறந்துட்டீங்களா? நம்ம குடும்பத்த மானத்தவே வாங்குனவ அவ. அவளுக்கெல்லாம் போய் நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போற மாரி சொல்லிட்டு இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி சாவித்திரி சொல்லவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமா மாமா. இதெல்லாம் நம்ம பண்ண வேணாம். அவங்க வீட்லருந்து வர வச்சு அவங்க பார்த்துக்கிட்டும். நம்பலாம் இதுல எதுவும் தலையிட வேணாம்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க பக்கத்துல உட்காந்துட்டு அப்பத்தான் வந்துட்டு, "ஈஸ்வரி என்னாடி பேசுற நீ? நம்ம வீட்டுக்கு வந்த மருமக நம்ம தானே பார்த்துக்கணும். தமிழ்ச்செல்வி வீட்ல அவங்க குடும்பத்துல இப்ப எப்படி எந்த நிலைமையில இருக்கான்னு உனக்கு தெரியாதா? இந்த டைம்ல தமிழ்ச்செல்வி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னா, அவங்க நல்லா பார்த்துப்பாங்களா? இந்த வீட்ல இருக்க வரைக்கும் அவ நம்ம வீட்டு பொண்ணு மாரி தான். நம்ம தான் பார்த்துக்கணும்." அப்படிங்கிற மாரிங்க. அப்பத்தான் வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு வந்து ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டவுடனே ஈஸ்வரி வந்துட்டு, "இந்த கிழவி வேற சும்மாவே இருக்காது. அப்பப்ப அந்த தமிழ்ச்செல்விக்கு வந்துட்டு ஆதரவா பேச வந்தது. எதனா ஒண்ணு பண்ணட்டும்." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி ஒரு சைடு மனசுல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என் சாவித்திரி வந்துட்டு திருப்பி அந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க. "அண்ணா இதெல்லாம் வந்துட்டு நீங்க எதுவும் பண்ணாதீங்க அண்ணே. இத இப்படியே விட்டுருங்க. இல்ல அப்படின்னா தமிழ்ச்செல்விய வந்துட்டு அவங்க அம்மா, அப்பா வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சுருங்க. அவ இந்த வீட்ல இருந்துலாம் எதுவும் பண்ண வேணாண்ணே." அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி சொல்லவும், அந்த பக்கம் ராஜாங்க வந்துட்டு, "இல்ல சாவித்திரி, இந்த விஷயத்துல நம்ம விளையாட வேணாம். அவ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், அந்த குழந்தை தப்பு பண்ணல. அந்த குழந்தைய நம்ம தானே பார்க்கணும். அதனால வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சரியா தான் இருக்கும்." அப்படிங்கிற மாரி ராஜாங்க சொல்லிறாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து எல்லாரும் பேசி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்ட பிறகு, இங்க சாவித்திரிய பத்தி ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. பாருங்க மதுரி, கடைசியா இப்ப எங்க அண்ணனும் வந்துட்டு அந்த தமிழ்ச்செல்விக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சுட்டாரு. இதுவரைக்கும் எங்க அம்மா தான் அப்படி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க அம்மா வேற எங்க அண்ணன ஏத்தி விட்டு, எங்க அண்ணன் ராஜாங்கமா வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு வந்துட்டு இப்ப உதவ போயிட்டாரு. இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா, இது எங்க போய் முடியும்னு தெரியல மதினி. இது கூடிய சீக்கிரத்துல ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாரி, இங்க சாவித்திரி ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஈஸ்வரி வந்துட்டு, "இருங்க, பண்ணலாம் இருங்க. இப்ப தானே அவங்க ஸ்கேன் எடுக்க போறாங்க. ஸ்கேன்லாம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு அந்த தமிழ்ச்செல்வி ஒரு வழி ஆகுறா பாருங்க." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க மோகனா போயிட்டு தமிழ்ச்செல்விய வந்துட்டு கூப்பிடுறதுக்காக அந்த கார் ஷெட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்ட பிறகு தான் இங்க மோகனா தமிழ்ச்செல்விய சொல்லிட்டு இருக்காங்க. "தமிழு, ஒரு நல்ல விஷயம் உன்கிட்ட சொல்லணும். வீட்ல இருக்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. உன்ன வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஸ்கேன் எடுத்துக்க சொன்னாங்க. முதல் ஸ்கேனு. அதான் நீயும் நானும் போய் எடுத்துட்டு வரலாம். வரியா? நீ கிளம்பி போலாம் இப்பவே." அப்படிங்கிற மாரி எங்க அம்மாவ நான் கேட்குறாங்க. அது தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "என்னத்த சொல்றீங்க? உண்மையா சொல்றீங்க? மாமா இது ஒத்துக்கிட்டாரா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. அவரு தான் இப்போ டாக்டர் கிட்ட அப்பாயின்மென்ட்டே வாங்கி குடுத்தாரு. உன்ன கூட்டிட்டு போயிட்டு நீ முழுகாம இருக்கல்ல, முதல் ஸ்கேன் வந்து எடுக்க சொன்னாங்க. அதான் நீ நானும் வரியா? போயிட்டு வரலாம்." அப்படிங்கிற மாரி எங்க மோகன கேட்கவும், இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "ஆ சரிங்க அத்த. நான் வரேன். இப்பவே போலாம்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க தமிழ்ச்செல்வி இன்னொரு வார்த்தை சொல்லிர்றாங்க. "அத்த நீங்க முன்னாடி போங்க. நான் எங்க அம்மாகிட்ட இந்த விஷயம் சொல்லிட்டு வந்துர்றேன்." அப்படிங்கிற மாரி எங்க தமிழ்ச்செல்வி மோகனா கிட்ட சொல்ல, "சரி தமிழு, நீ உங்க அம்மாகிட்ட பேசிட்டு வா. நான் வீட்டுக்குள்ள இருக்கேன். நீ வந்துரு என்ன கூப்பிடு. நம்ம போயிட்டு வந்துடலாம்." அப்படிங்கிற மாரி எங்க மோகனா சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் எங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்க அம்மாகிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணி இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, அவங்க அம்மாகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி நான் முழுகாம இருக்கேன்ல, அதுக்கு வந்துட்டு முதல் ஸ்கேன் எடுத்துக்க என்ன டாக்டர் கிட்ட வந்துட்டு அத்தை கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த வந்துட்டு மாமா தான் வந்துட்டு டாக்டர் கிட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கி குடுத்துருக்காரு. அதனால நான் போறேன்ம்மா. இந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட கால் பண்ணி சொல்லணும்னு கால் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி சொல்லவும், இந்த விஷயத்த கேட்ட உடனே இங்க தமிழ்ச்செல்வி அம்மாக்கு ரொம்பவே பயத்துல அதிர்ச்சி ஆயிடுது. "என்ன தமிழ் இப்படி கூட்டிட்டு போறாங்களே!" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் தான் இங்க தமிழ் வந்துட்டு, "சரிம்மா நான் போய் டாக்டர் கிட்ட மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு, ஸ்கேன் ஓட்டிட்டீங்கன்னா சொல்லிட்டு உனக்கு கால் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க தமிழ்ச்செல்வி கால் கட் பண்ணிடுறாங்க. கால் கட் பண்ண உடனே இங்க தமிழ்ச்செல்வி அம்மா வந்துட்டு செல்லப்பாகிட்ட சொல்றாங்க, "ஏங்க என்ன சொல்றது தெரியலங்க. இப்ப வேற பெரிய வீட்ல வந்துட்டு தமிழ்ச்செல்வி முழுகாம இருக்கா சொல்லிட்டு, அவள ஸ்கேன் எடுக்க வந்து கூட்டிட்டு போறாங்களாம். அப்படி மட்டும் கூட்டிட்டு போனா அப்படின்னா, எல்லா உண்மையும் தெரிய வந்துருங்க." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி அம்மா வந்துட்டு செல்லப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே எங்க செல்லப்பாக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. "என்னம்மா சொல்ற? உண்மையா சொல்ற?" அப்படிங்கிற மாரி இங்க செல்லப்பா கேட்கவும், அதுக்கப்புறம் எங்க தமிழ்ச்செல்வி அம்மா வந்துட்டு, "ஆமாங்க. அங்க அமைச்சரவையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ பத்தி விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ வந்துட்டு முதல் ஸ்கேன் எடுத்து கூட்டிட்டு போங்க." அப்படிங்கிற மாரி. இது மட்டும் நடந்தது அப்படின்னா, நம்ப அந்த பஞ்சாயத்துல போய் சொன்னோம் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சிருங்க. இப்ப என்னங்க பண்றது? அப்படிங்கிற மாரி எங்க செல்லப்பா கிட்ட சொல்லவும், இங்க செல்லப்பாக்கு ஒண்ணுமே புரியாம நிக்கிறாரு. "என்னம்மா அப்படி ஆயிடுச்சு?" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் தான் எங்க தமிழ்ச்சியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. "ஏங்க இப்ப வேற அவன் ஸ்கேன் எடுக்க போறாங்க. அது மட்டும் உண்மையா வந்துட்டு முழுகாம இருக்கா அப்படின்னா, இது பிரச்சனையே ஆவாது. அது மட்டும் ஸ்கேன் எடுக்க போம்போது அவ முழுகாம இல்ல அப்படிங்கிற விஷயம் வெளிய தெரிஞ்சது அப்படின்னா, தமிழ்ச்செல்விய அந்த பெரிய வீட்லருந்து தொரத்தி விட்டுருவாங்க. அவ அந்த வீட்ல இப்ப இருக்கா அப்படின்னா, இந்த ஒரு காரணத்தால தான் அவ அங்க இருக்கா. இப்ப இந்த காரணமே அங்க இல்ல அப்படின்னா,
கண்டிப்பா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ்ச்செல்வி அங்க தான் தொரத்தி விட்டுருவாங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கையே போயிடுங்க அப்படிங்கிற மாரி, இங்க தமிழ்ச்செல்வி அம்மா வந்துட்டு செல்லப்பா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும்.